Hello friends, welcome back to HMS Bullet Maker. This is Hussein. So guys, பார்த்தீங்கன்னா போன தாட்டி ஒரு ரெட் டீலக்ஸ் போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம சேனல்லே ரொம்ப சீக்கிரமாக போனால் அதிக வியூஸ் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 20K கிட்ட வீடியோஸில் நல்ல வியூஸ் போயிருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸு. ரெட் டீலக்ஸ் அது போட்டோன்னே நிறைய பேர் ப்ரோ அந்த வண்டி வேணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கால் அந்த வண்டி ரெட் டீலக்ஸுக்கு. பட் ஆனால் ஒரு வண்டி ஒருத்தங்கள் தான் நம்ம கொடுக்க முடியும், 4-5 பேருக்கு கொடுக்க முடியாது. அதனால் அடுத்ததாக ஒரு ரெட் டீலக்ஸு பக்காவாக கொண்டு வந்திருக்கோம். 2001 மாடலு, பக்கா கண்டிஷனு. அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் சேலு. ஒரு 2001 மாடலு, பக்கா ஒரிஜினல் பெயிண்டிங்கு, ஒரிஜினல் ஸ்டாக் வண்டி, சிங்கிள் ஓனர்கிட்ட இருந்தது. பெயிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டு. வண்டியோட ஓவரால் லுக்கு காட்டுறேன் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி. இன்ஜின் இப்போ தான் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்ஜினை நாகப்பட்டினம் ரெஜிஸ்ட்ரேஷன் TN51B1881. டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயர் நல்லா இருக்குது, பேக் டயரு. ரெட் டீலக்ஸு போன தாட்டி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் ரெட் டீலக்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. கம்ப்ளீட் ஃபுல் ஃபிட்டிங்கோடு இருக்குது. பேக் பம்பரு, ஃப்ரண்ட் பம்பரு, இந்த ஹாரனு, பெரிய சீட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் சீட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கும் வண்டி. 2001 மாடலு, 2 ஓனரு. ஆக்சுவலாக சிங்கிள் ஓனர் தான். இப்போ எஃப்சி எடுக்கிறதுக்காக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதனால் அது பார்த்திங்கன்னா 2 ஓனர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு ஓனர், ஒரே கஸ்டமர்கிட்ட இருந்த வண்டி. ஒரிஜினல் ஸ்டாக் பெயிண்ட்டு, 2001 வந்த பெயிண்ட்டு. கஸ்டமர் வெல் மெயின்டைன்டு வண்டி. வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். கையில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கையில் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இன்ஜின் இப்போ தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹம்மிங் மட்டும் லைட்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஓட்னிங்னா செட் ஆயிரும். மற்றபடி பீட்லாம் சூப்பராக இருக்கும். இதுதான் வண்டியோட ஓவரால் லுக்கு. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் காட்டுறேன். ஃப்ரண்ட் டயரும் நல்லாயிருக்கு. வண்டி எடுத்திங்கன்னா எந்த செலவுமே இருக்காது, அப்படியே ஓட்டிகிட்ருக்கலாம். வண்டி டேங்க்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்துருச்சு. பஃபிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் பண்ணது, நல்லாயிருக்கு பஃபிங்கு. இன்ஜின் பீட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேட்டு பின்னாடி அந்த ஃப்ளாப் போட்டிருக்காங்க. க்ரோம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சும்மா அங்கங்கே ரஸ்டர்ஸ் இருக்கும், பட் க்ரோம் போடணுன்ற அவசியம் இருக்காது, தெளிவாக தான் இருக்கும் வண்டி. சரி, இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வண்டி எப்படி இருக்குது, இன்ஜின் எப்படி இருக்குது, எல்லாத்துக்குமே காமிச்சிருப்பேன். இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வண்டி பார்த்திங்கன்னா 2001 மாடலு, 2001 சிங்கிள் ஓனர் தான். பட் நம்ம வண்டி எடுத்து எஃப்சி பண்ணோம், அதனால் பார்த்திங்கன்னா 2 ஓனர் மாத்திர கண்டிஷன் ஆகிப்போச்சு. இல்லாட்டி சிங்கிள் ஓனர்லேயே இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட்டு நம்ம எஃப்சி பண்ணும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் 2 ஓனர் கண்டிஷனு. புக்கில் 2 ஓனர், ஆனால் பக்கா கஸ்டமர்கிட்ட சிங்கிள் ஹேண்டு அவர் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வந்து அவர் சேல் பண்ணிட்டார். அந்த வண்டி தான் நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். 2001 மாடலு, 2 ஓனரு, எஃப்சி பேப்பரு, இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. 2029 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 5 வருஷத்துக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,65,000.
வண்டி ஒர்த்தாக இருக்கும். 1,65,000க்கு ஒர்த்தபிளான வண்டி. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வருது, ஏன் ப்ரோ இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க, ஒரு 3 லட்சம் சொல்லுங்கள், 4 லட்சம் சொல்லுங்கள், 5 லட்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வண்டியை பற்றி தெரியாது. நீங்கள் 4 லட்சம் இல்லை 10 லட்சம் கொண்டு போய் நீங்கள் கொடுத்து ஷோரூமில் இந்த வண்டி கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டான். அதோட ஒர்த்து அது வச்சுருக்கவங்களுக்கு தான். நான் போன தாட்டி ஒரு ரெட் டீலக்ஸ் போட்டேன், 2 lakhs சொல்லி போட்டோம். நம்ம அதோட ஒர்த்து தெரிஞ்சதுனால தான் வாங்குகிறாங்க. விற்கிறவங்களும் வந்து முட்டாள்கள் கிடையாது, வாங்குறவங்களும் வந்து முட்டாள்கள் கிடையாது. நல்ல குவாலிட்டியான வண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இருக்குது வண்டிங்க 60,000 70,000 போடுறாங்க வண்டி, இல்லைன்னு சொல்ல. நம்மளும் நம்ம கம்மியாக அந்த வண்டியோட கண்டிஷனை பொறுத்து தான் ப்ரைஸ். இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வண்டியோட கண்டிஷன் பொறுத்து தான் ப்ரைஸு. கஸ்டமரும் பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாங்குறதுனால ஒரு 10,000 20,000 கொடுக்குறதுக்கு யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க வண்டி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா போய் ஒரு ஷெட்டில் நிற்கக்கூடாது. வண்டி வாங்கிட்டு ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கஸ்டமர் வண்டி வாங்கியிருக்காரு, 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கி கொண்டு வந்து ப்ரோ இது இப்படி இருக்குது ப்ரோ, அது அப்படி இருக்குது ப்ரோ, இது இப்படி இருக்குது ப்ரோ, எனக்கு திரும்ப நீங்கள் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 2 லட்ச ரூபா. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ ப்ரைஸ் போடுறீங்க, இது ரேட்டு கூட அப்படி இப்படிலாம் போடுறீங்க. நிறைய நடக்குது. அதனால் நல்ல குவாலிட்டியான வண்டி கொடுக்கணும், நல்ல ப்ரைஸில் கொடுக்கணும். 10,000 20,000 கூட போனாலும் கஸ்டமர் வந்து அதை வந்து பார்க்குறதில்ல, நல்ல குவாலிட்டியான வண்டி தான் பார்க்குறாங்க. ஏன்னா சில பேர் எடுத்து ரீஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு ஓகே, 60,000 வண்டி கிடச்சா எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம். பட் சில பேர் நான் அந்த டென்ஷன்லாம் இருக்கக்கூடாது, நான் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 1,65,000, ஸ்லைட்லி நெகோஷியபிள். வண்டி சூப்பராக இருக்குது. இந்த வண்டி யாராவது ஓன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.